guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் வந்து ஒரு வீடியோ. என்னடா எத்தனை நாளாக வீடியோ போடாமல் திடீர்னு வந்து சவுண்டு விட்ருக்கேன், நிறைய பேர் கேட்குறது என் காதில் கேட்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோன்றது சொல்கிறோம். ஆனால் நாங்கள் போகிற இடம் வந்து அப்படி ஒரு இடம். அப்படின்னடா பெரிய இடம், அப்படி எங்கடா போக போகிறீங்க கேட்டிங்கன்னா வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுற ஒரு பயங்கரமான இடம்னா அது ஒரு சென்னைக்கு இருப்பா. நீ வேற சும்மா சென்ட்ரல்ல கவுண்டர் விட்டுக்கிற. இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோவாவுக்கு தான் போகிறோம். ஆனால் கோவாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி பேக் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் கேட்கலாம். அது வந்து என்னன்னா வண்டி வரல, வண்டி வந்துட்டுருக்கு. வண்டி வந்தோன்னா எல்லாம் கிளம்ப வேண்டிதான். நான் மட்டும் தான் போகிறேன்னா கேட்டிங்கன்னா நான் மட்டும்லாம் கிடையாது. எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாம் ஒருத்தர் வேறு கூப்பிட்டே இருக்கிறாரு. அது பாருங்க பாருங்க, ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்கான். சுபஜித் கோவா போகிறோன்னு பார்த்து தூங்கிட்டு இருக்கிறான். அங்கே போய் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இவர் தான் ரெடி, இமிடியட் ரெடி, சவுண்ட் இன்ஜினியர். நம்மளால சவுண்டு போட்டாருன்னா சும்மா தெரிக்கும். பார்த்தல இந்த மாதிரி கார் எத்தனை சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு போயினுக்கிறாரு. ஒரு எப்போ தான் வண்டி எடுத்துன்னு வருவான்னு தெரியல. சும்மா ஏம்பாடி பண்ணுற, சீக்கிரம் கார் எடுத்துன்னு வாப்பா போ. ஏங்க ஏன்னா பண்ணி போயிட்டா இது வந்துருவியா? கார் வந்துச்சு. கார் வந்து யார் ஓட்டுறதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெட்டி காரு தான் காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. கார் வந்துச்சுடா. நான் வீடியோ எடுக்கிறேன். வண்டி வந்துருச்சு, கிளம்ப வேண்டியதுதான். என்ன அவர் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தாலே என்னப்பா? ஐயோ போ தலைக்காடிக்கு வச்சு இந்த பேக்கை விட்டு போயிருக்கு. இது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன். அது பாருங்க, இந்த காஸ்டியூம்ல தான் கோவா ஃபுல்லாக சுற்றணும். அவ்வளோதான் காலி நான். ஸோ வாங்க கோவாவில் மீட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நைட் டைமில் அந்த வீடியோ எடுக்க முடியாது. எதுவும் எடுத்தாலும் நல்லா இருட்டாக தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. நான் ஸ்ட்ரைட்டாக கோவாவில் போய் ரீச் ஆன உடனே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எங்கன்னா இருக்கோம், கோவாவுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கடை கோவா உள்ள என்ட்ரி ஆனவுடனே சும்மா கடைங்க பயங்கரமாக இருக்குது. அது என்ன கடைன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சொல்ல வேண்டிய அவசியம் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ச்சுனரில் தான் வந்திருக்கோம். இன்னும் 2 மினிட்ஸில் உள்ள என்ட்ரி ஆகும். உள்ள என்ட்ரி ஆகிட்டு அதுக்கு மேலே நான் என்ஜாய்மெண்ட்டு தான் போவோம். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து கோவாவுக்கு வந்துட்டோம். ஏன்னா கோவாவுக்கு போகிறேன்னு சொன்னேன். கோவாவுக்கு எதுக்கு வந்துருக்கும் நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவாவில் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் ஒரு சின்ன ஈவெண்ட்டு, அதுக்காக தான் கோவாவுக்கு வந்திருக்கோம். நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் கோவாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துருந்தோம், இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது போகிறாங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, ஈவெண்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். ஈவெண்ட்டுக்கு போய் இன்னும் வண்டி ட்ரக்கு வரல. ட்ரக்கு வந்தோடனே நம்ம மெட்டீரியல்லாம் அன்லோட் பண்ணிட்டு நம்மளோட செட்டப் ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அப்படியே கனெக்ட்லேயே இருங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் தான் இருக்கோம். ஸோ உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்தா பயங்கரமாக இருக்குது. சுற்றி பார்த்தா என்னடா இது கோவாவில் எப்படிலாம் இருக்க இடம் பயங்கரமாக, எப்படி சொல்கிறது, ஒரு செம்ம ஃபீலாக இருக்குது உள்ள இடம்லாம். ஸோ நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், போகலாம் வாங்க.